அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சின்ன தங்கச்சி எங்ககிட்ட அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம், நான் எங்க மாமியார் வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. இங்க வந்துட்டு ஒரே ரூம்ல கதவை சாத்திட்டு இந்த பசங்க அழறது, இந்த டிவி சத்தம் எனக்கு அப்படியே மனச ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. தலை எல்லாம் பிச்சுன்னு போற மாதிரி இருக்கு. நான் வானத்தை கூட என்னால பார்க்க முடியல. ஆள் நடமாட்டம்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கு. யாருமே பேச துணை இல்ல அப்படின்ட்டுலாம் நெறைய டைம் எங்க அம்மாகிட்ட சொல்லி கஷ்டப்படும். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, "இப்ப தெரியுதா உனக்கு? நாங்க சொல்லும்பொழுதெல்லாம் நீ எங்க மேல கோவப்பட்ட. அவ்ளோ பெரிய வீடு வச்சுட்டு, இந்த குழந்தைக்கு இடம் கூட விளையாடுறதுக்கு இல்ல. அந்த ஒரு ரூம் உள்ள வச்சுட்டு இருக்கிற. கால நீட்டினா தடுக்குது. பாத்ரூம் செவுரு. இப்படியெல்லாமா ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா இது? உங்க வீட்டுக்காரரும் எங்கேயோ கஷ்டப்படுற காசு அது. அந்த தேவையில்லாம ரூ. 6,000லாம் வாடகைக்கு குடுத்துன்னு, "என்னம்மா உங்களுது?" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது என்ன சொல்லும்மா, "எனக்கு வந்துரணும் போல இருக்கு" அப்படின்ட்டு சொல்லி அதுக்கு அம்மா சொன்னாங்க, "இப்ப கேட்டீன்னா திட்டுவாங்க. உங்க அண்ணிக்கு சீமந்தம் வருது. அப்ப நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன்ல. அப்ப கூட்டின்னு வருவாங்க. அப்ப வந்துட்டு கூட நீ இருந்துட்டு போம்மா" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே இப்படிதான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சமாதானம் பண்ணி சொல்லுவோம். அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு பக்கெட் வெளியே இருந்திருக்கு. அது நட மாதிரி இருக்கும். இவங்க ரூமுக்கு பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கெட்ட எடுத்துட்டு வரலான்ட்டு போகும்பொழுது, பசங்க 2 பேருமே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. சரி பக்கம் தானே, நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, பக்கெட் எடுத்துட்டு கதவ திறந்தா, கதவ திறக்க முடியல. எவ்ளோ கஷ்டப்பட்டு பார்த்தா, திறக்கவே முடியல. என்னுடைய தங்கச்சிக்கு நம்ப லைட்டா தானே சாத்தனோம். இது எப்படி லாக் ஆயிருக்கு உள்ள? அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி சமையல் ரூம் வழியா போயிட்டு ஜன்னல்ல கூப்ட்டு இருக்கு. அப்போ கதவு திறடான்னா, அவனுக்கு நம்ப சொல்றது புரியும். ஆனா, அவனுக்கு அது என்னன்ட்டு தெரியாது. நம்ம சொல்லிக் குடுத்துருக்கலாம். ஆனா, அவங்க எதையுமே சொல்லிக் குடுக்க காணோம். அதாவது என்னுடைய தங்கச்சி எப்பவுமே அவங்க வீட்டுக்கார் போம்போது கதவ லாக் பண்ணிடும். இவன் என்ன நெனச்சிருக்கான், அம்மா வெளிய போயிருக்காங்க. நம்ம கதவ லாக் பண்ணணுன்ட்டு இவன் பண்ணிட்டு இருக்கான். இது எவ்ளோ போராடியும் அவனுக்கு எதுவுமே தெரியல. சரி இங்க நின்னு நம்ம கஷ்டப்படுறத விட, ஹவுஸ் ஓனருக்கு போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் சொன்னதும், அவங்களும் எல்லாரும் மேல பசங்க ஃபர்ஸ்ட்டு எங்க இருக்கிறாங்கம்மா? அப்படின்னா, "அதோ ஹால்ல தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு. "நீ பேச்சு குடுத்துட்டே இரு" அப்படின்னு சொன்னோனே, இவன் மட்டும் கொஞ்சம் நடப்பான். அதனால அவன் கிச்சன் உள்ள வந்துட்டான். பாப்பா முட்டி போடுற ஸ்டேஜ் தான். அதால அது அங்கேயே உட்காந்து விளையாடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது ஜன்னல் வழியாவே பாப்பாவையும் கூப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது, அதுவும் சிரிச்சுட்டே அந்த கிச்சன் வழி கிட்ட வந்துடுச்சு. அந்த கதவ தள்ளி. அப்போ அவங்களுக்கு கதவ உடைக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. அந்த கதவெல்லாம் உடைச்சு, அதுக்கப்புறமா தான் பசங்கள தூக்கி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணதும், எங்க அம்மா சொன்னாங்க, "அம்மா இனிமேல்ட்டு உனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். நீ வந்துரும்மா" அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நைட்டு வந்த பிறகு பசங்க இது போலலாம் ஆயிடுச்சுன்னு, "நீ எதுக்கு பக்கெட் அப்புறமா கூட தானே எடுத்துக்கலாம்" அப்படின்றது போலலாம் அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இது போலலாம் ஆகுன்ட்டேன்னு எனக்கு என்ன தெரியுமா? இவன் இது மாரி பண்ணுவான்ட்டுன்னு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய தங்கச்சிய இந்த டைம்ல ஊருக்கு வான்னு சொல்றதுக்கும் முடியாது. என்னுடைய தம்பி ஒய்ஃபோட சீமந்தம் நாள் கிட்ட வரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோட தங்கச்சியும் பெங்களூர்ல இருந்து வந்துடுச்சு. வந்துட்டு சீமந்தம்லாம் முடிச்சுட்டு, ஒரு வாரம் அவங்க மாமியார் வீட்ல இருந்துட்டு, அவங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க, "வா கிளம்பலாம்" அப்படின்னா, "இல்ல நான் வரல. நான் இங்கேயே உங்க அம்மா கூடவே இருக்கிறேன்.
நான் இனிமேல்ட்டு அங்கெல்லாம் வரலப்பா. நான் போதும் நான் பட்டது. தனியா போணும்னு ஆசைப்பட்டு, நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்டின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு என்ன பேசினாரோ தெரியல. அதுக்கப்புறம் அவரு மட்டும் தனியா கிளம்பி போயிட்டு, இன்னொரு டைம் வரும்பொழுது அங்க இருக்கிற மொத்த பொருளும் எடுத்துட்டு வந்து, மறுபடியும் இங்கேயே குடுத்துட்டாரு. இந்த 6 மாச காலத்துக்கு தேவையில்லாத அலைச்சல், வாடகைலாம் வேஸ்ட்டா தான் போச்சு. அதன் பிறகு என்னுடைய தங்கச்சி இங்கேயே தான் அவங்க மாமியார் வீட்ல இருக்கும். அப்பப்ப எங்க வீட்டுக்கும் வரும். குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். என்னோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாள் அப்படியே தான் அவங்க வீட்டுக்காரு ஊருக்கு வந்திருக்காங்க. அப்ப என்னுடைய தங்கச்சி முன்னாடி நாளே எங்க அம்மாக்கு சொல்லியிருக்கா, "அம்மா நீ நாளைக்கா வேலைக்கா போற?" அப்படின்னு. "ஆமா, நாளைக்கு போணும்மா" அப்படின்னு. "இல்ல கோயிலுக்கு வரலான்னு இருக்கிறேன். அப்படியே வந்து பார்த்துட்டு போயிடுவேன்" அப்படின்னு. "சரி நீ வந்து பார்த்துட்டு போ, ஜெயா தான் இருக்குல்ல" அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ மறுநாள் காலையில சனிக்கிழமை அது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "நீ சாப்பிடுமா, தங்கச்சி தான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்குதுல்ல. அப்படி உனக்கு வயிறு வலிச்சா கூட உன்னை கூட்டிட்டு போவோம் ரெஸ்ட் ரூம்க்கு" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு வேணாம். நீ கிளம்பி போம்மா" அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். எங்க அம்மாவும் 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. என்னுடைய தங்கச்சி ஃபோன் பண்ணணுன்ட்டு பார்த்தேன். எதுவுமே பண்ணல. அப்பல்லாம் வந்து பட்டன் ஃபோன் தான். அதனால அந்த பட்டன் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே ஃபோனே வரல. என்னோட அப்பா சொன்னாங்க, "ஏம்மா நீ இன்னும் அத எதிர்பார்த்துன்னுங்கிற. அவங்க ஒரு வேளை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்னவோ! நீ அவங்கள எதிர்பார்த்துன்னு உட்காந்துங்க சாப்பிடாம கிடக்குற. உங்க அம்மாளுக்கும் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேன்து. வேலைக்கு போவாதன்னு சொன்னா கேட்குறா" அப்படின்ட்டு எங்க அம்மாவ திட்டினாங்க. "இப்போ உனக்கு என்னப்பா நான் சாப்பிடாம இருக்கிறதால உனக்கு என்ன கஷ்டமா? நான் சாப்பிட்டுப்பேன் அமைதியா இரு. உனக்கு திமிரு மட்டும் அடங்காதுன்னு" சொல்லி என்ன திட்டினாங்க எங்க அப்பா. அப்போ ஒரு ஃபோன் வந்தது. உடனே ஃபோன் எடுத்து பார்த்தா, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஜெயான்னு தான் ஏதோ சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கட் ஆயிடுச்சு. நான் பண்ணாலும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. என்னன்னு கேட்டாங்க. "இல்லப்பா அவங்க தான் பேசுனாங்க. ஆனா வந்து கட் ஆயிடுச்சு. மறுபடியும் போட்டா ஃபோன் போல" அப்படின்னு. "ஒரு வேளை வண்டியில வரும்பொழுது ஃபோன் போட்டுருப்பாங்க" அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னுடைய தம்பி சும்மா வந்தான் வீட்டுக்கு. அப்படி வரும்பொழுது என்னோட தம்பிக்கும் ஃபோன் வந்துச்சு. அப்ப அவன் வீட்டு வாசல்ல நின்னு தான் அப்படியே பேசிட்டே இருந்தோம். திடீர்னு அதிர்ச்சியானான். "எனக்கு தெரியும் என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. அப்படியே ஆச்சு பாத்தியா, இதோ வரேன் இரு" அப்படின்ட்டு சொன்னான். உடனே எங்க அப்பா கேட்டாங்க, "என்னடா ஆச்சு?" அப்படின்னா, "என்னுடைய தங்கச்சி வந்து ஏதோ டேப்லெட் சாப்பிட்டு இருக்கு" அப்படின்னு. "என்னடா சொல்ற? இந்த பொண்ணு அந்த பொண்ண தான் எதிர்பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்குது. கோயிலுக்கு வரேன்னு சொல்லுச்சாம்" அப்படின்னு. "ஆமாப்பா என்னான்ட்டு தெரியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ஃபோன் பண்றேன்ட்டு" சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். எங்க அம்மாக்கு எப்படி இந்த செய்திய சொல்றதுன்னு புரியல. எங்க அம்மாகிட்ட ஃபோனெல்லாம் அப்ப கிடையாது. எங்க மாமி தான் கூட போறாங்களே! அதனால நாங்க வந்து ஃபோனெல்லாம் அம்மாக்கு வாங்கி குடுக்கல. ஒரே ஃபோன் தான் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். என்னுடைய 2 தங்கச்சி பேசுறதுக்கு. எனக்கு யாருக்கு ஃபோன் பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு. அதன் பிறகு தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. 100 நாள் வேலையில அந்த எழுதுறவங்களோட நம்பர் என்கிட்ட இருந்தது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லியிருந்தோம். இது போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல. எங்க அம்மாவையும் ஏத்தி ஆட்டோல அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு எங்க மாமி வேற யார் ஃபோன்ல இருந்தோ எனக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் பண்ணுச்சு. அந்த நம்பருக்கே பண்ணுமா என்ன விஷயம்னு கேட்கலான்ட்டுன்னு. அப்ப நான் சொன்னேன். இது போல தான் ஆயிடுச்சு மாமி. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்கிறாங்க. தம்பியும் போயிருக்கான் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அவளுக்காடி நான் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாங்காட்டின்னு நினைச்சுன்னு உங்க அம்மாவ சொன்னேன். வீட்டுக்கு தான் உங்க அம்மா வந்துட்டுருக்குறாங்கன்னு. எனக்கா அதுக்குள்ள அவங்கள 100 நாள் வேலையில யாரோ கூப்பிட்டதால மாமி ஃபோன வச்சுட்டாங்க.
என்னுடைய அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போதே அப்படியே பதறின்னு ஓடியார்றாங்க. "என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சுன்னு?" அதுக்குள்ள அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுதுலாம் இருக்கிறாங்க. ஓடியார்றாங்க. "ஏம்மா அப்படி ஓடியார்றீங்க? ஏம்மா வயிறு வலிக்குதுன்னு சொன்னியாமே, அவ்ளோ தூரத்துல இருந்து ஓடியார்றேன்" அப்படின்ட்டு. "அம்மா நீ எதுவும் பயப்படாத. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது. இது போல தங்கச்சி வந்து மாத்திரை குடிச்சிருச்சாம்." அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, எங்க அம்மாக்கு இன்னும் அதிர்ச்சி அதிகமாயிடுச்சு. என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு? 2 குழந்தைங்கள வச்சுட்டு, அங்க இட்டுன்னு போனாங்க. அங்கேயும் பிடிக்கலன்ட்டு இங்க வந்தாச்சு. இப்ப இங்க என்ன ஆச்சு? கோயிலுக்கு வரவே இல்லையா அப்போ? அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா வரவே இல்ல அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு எதனா வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் வேணாம். நீ கிளம்பி போம்மா ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு எனக்கு எது ஒண்ணும் ஃபோன் பண்ணு. நான் வந்து இந்த ஃபோன் வச்சுக்குவேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போனாங்க. எங்க அப்பாவும், என்னோட அம்மாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னுடைய தங்கச்சிய வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ "இங்க தூக்குங்கப்பா" அப்படின்ட்டு சொல்லும்பொழுது, எல்லாரும் அ தூக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எங்க குட்டி பையனும், அவனுக்கு அம்மா வந்து மாத்திரை குடிச்சிட்டு மயக்கமாயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கூட தெரியல. தூக்குங்கப்பா, தூக்குங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம். இந்த குழந்தைய பார்த்ததும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப அழ வந்துட்டு இருக்குது. அப்படியே போய் என்னுடைய தங்கச்சிய அப்படியே கழுத்து பிடிச்சிடலான்றது போல ஆயிடுச்சு. மணி மாரி குழந்தைங்க இருந்தும், இவளுக்கு எதுக்கு இவ்ளோ திமிரு ஏறி போயிருக்கிறா? என்ன பிரச்சனை? எது ஒண்ணுமே சொல்லாம இப்படி பண்ணியிருக்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நேரா எங்க வீட்டுக்கு தான் வந்துச்சு. "என்னதான் விஷயம்?" அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். எதையுமே அது சொல்லவே இல்ல. அன்னைக்கு ஃபுல்லா படுத்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவ்னிங் தான் அப்படியே எழுந்தது. எழுந்து உட்காந்த பிறகு, அவங்க வீட்டுக்காரர் வந்து என்னுடைய தங்கச்சிய கேலி பண்ணி இருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, "ஜெயா, உன் தங்கச்சி இல்ல, மாத்திரை குடிச்சுட்டு அப்படியே கீழ விழுந்துருச்சு." "எப்படி விழுந்துச்சு?" அப்படின்னு சொல்லி. எனக்கு இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களே, நல்லா தானே பேசுறாங்க, என்னதான் விஷயம்? அப்படின்னு. அது எதுக்கு சண்டை வந்துச்சுன்ட்டு சரியா தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த சண்டை நம்ம தலையிடக்கூடாது. ஆனா மருந்து குடிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சுன்ட்டு தெரியல. ஆனா என்னுடைய தங்கச்சி வந்து டேப்லெட்லாம் குடிச்சுட்டு அமைதியா கட்டில் மேல இருக்கும்பொழுது, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் ரூம் உள்ள வந்திருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கு. "நான் மாத்திரை எல்லாம் குடிச்சுட்டேன்." சரி" அப்படின்னு. "நான் உண்மையா தான் குடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் சரின்னு சொல்றேன்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஏன் உண்மையாவே குடிச்சியா?" அப்படின்னு சொன்னாராம். "ஆமா." "சரி, நீ அப்போ செத்துருவல்ல. ஜெயாக்கு நீ ஃபோன் பண்ணு. ஜெயா நான் வந்து மாத்திரை குடிச்சுட்டேன்னு. உங்க ஜெயாக்கு நீ பொய் சொல்ல மாட்டல்ல சொல்லு" அப்படின்னு சொல்லி. அந்த டைம் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர். அந்த ஜெயான்ற வார்த்தை மட்டும் தான் எனக்கு கேட்டது. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிட்டாங்க. நாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. இதுதான் விஷயம் அங்க நடந்தது. என்னுடைய தங்கச்சி நல்ல மயக்கம்லாம் தெளிஞ்ச பிறகு சொல்லுது, "இங்க கோயிலுக்கு வர்றதுக்கு தான் நான் கேட்டிருந்தேன். அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுல கோவம் வந்து நான் இது போல பண்ணிட்டேன். நான் மாத்திரை குடிச்சது இல்லாம, குழந்தைங்களுக்கு ஒரு லிக்விட் மாரி இருக்கு. அத எடுத்து ஊத்திடலான்ட்டு நெனச்சேன். இருக்கவே கூடாதுன்ட்டுன்னு" அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா திட்டுனாங்க. "இதுக்காம்மா உங்க அப்பங்கிட்டலாம் நான் இவ்ளோ சண்டை போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கு என்ன கஷ்டம்? சாப்பாட்டுக்கு கஷ்டமா? இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டமா? உனக்கு ஆசைப்பட்ட மாரி ஃபோனு, இந்த பசங்க, என்ன கஷ்டம் இருக்கு சொல்லு? ஏன் இந்த மாரி எல்லாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. அதன் பிறகு எதுவுமே சொல்லவே இல்ல. அ அவங்க வீட்டுக்காரர்கிட்டயும் எங்க மாமி சொன்னாங்க, "இதுக்கப்புறம் அங்கலாம் வேணாம்ப்பா. இவ இவ்ளோ அளவுக்கு போயிட்டா. நீயும் அங்க போயிடுற. உங்க அம்மாவும் வீட்ல இருக்கிறாங்க. இவளும்
அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது பசங்களுக்கு? நீ என்ன பண்ணு இவள தனி குடித்தனம் வச்சுடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி வீட்டுக்காரு எதுவுமே பேசவே இல்ல. சைலன்ட்டா ஆயிட்டாங்க. எங்க மாமி சொன்னாங்க, "என் மனசுக்கு இதுதான் கரெக்ட்டுன்னு படுது. நீ வந்து அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்பா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமி போயிட்டாங்க. எங்க மாமி சொன்னதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் என்னுடைய தங்கச்சிய தனியா வீடு வாடகைக்கு எடுத்து வச்சாரா? இல்லையான்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.